ஹாய் ஹலோ யாதேஷ் ஷாலினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு பெண்மணி பற்றி பார்க்க போகிறோம். அவங்க பேர் என்னென்னா வைமு கோதை நாயகி. அவங்க பிறந்தது 1901, இறந்தது 1960. அவங்க இப்போ நாம் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். 5½ வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண் ஒருவர் தன் குடும்பத்தாரிடமே கல்வி கற்றார். கதை கூறுவதில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் தன் கற்பனை ஆற்றலால் தோழியர்களுக்கும் புதிய கதைகளை உருவாக்கி கூறினார். அதைக் கண்ட அவரது கணவர் அப்பெண்மணியின் படைப்பாற்றலை ஊக்குவிக்க பல நாடகங்களுக்கு அழைத்துச் சென்றார். அப்பெண்மணிக்கு நாடகம் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் ஓரளவு மட்டும் எழுத தெரிந்த தன்னால் நாடகம் எப்படி எழுத முடியும் என்று அவர் வருந்தியபோது அவரது தோழி நாடகத்தை அவர் சொல்ல சொல்ல தான் எழுதுவதாக கூறி ஊக்கப்படுத்தினார். இப்படித்தான் அப்பெண் தன்னுடைய முதல் நூலான இந்திர மோகனா என்ற நாடக நூலை வெளியிட்டார். அவர்தான் நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்றெல்லாம் தம் சமகால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்ட வைமு கோ. வைத்த மாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள் ஆவர். இவர் ஜெகன்மோகினி என்ற இதழை 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தினார். பெண் எழுத்தாளர்களையும் வாசகர் வட்டத்தையும் உருவாக்கினார். காந்தியத்தின் மீது பற்றும் உறுதியும் கொண்டிருந்த இவர் தம் எழுத்துக்களால் மட்டுமின்றி மேடை பேச்சின் மூலமும் காந்திய கொள்கைகளை பரப்புரை செய்ததோடு விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறைக்கும் சென்றார். தமிழக பெண் வரலாற்றில் தனித்து அடையாளம் காட்டப்பட வேண்டிய சிறப்புக்குரியவரான வைமு கோதை நாயகி அவர்கள் 115 நாவல்கள் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குடும்பமே உலகம் என்று பெண்கள் வாழ்ந்த காலகட்டத்திலும் வீட்டிற்கு வெளியே உலகம் உண்டு என்பதை பெண்களுக்கு தன் வாழ்வின் மூலம் இனம் காட்டிய பெருமைக்குரியவர் வைமு கோதை நாயகி அம்மையார். நாம் பெண்கள் எப்படி வெளியில் போகிறதுன்னு தயங்கி இருக்கக்கூடாது. நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தைரியமாக பண்ணணும். நமக்கு படிக்க தெரியுதோ தெரியலையோ, எழுத தெரியுதோ தெரியலையோ, நம்மகிட்ட என்ன திறமை இருக்கோ அதை நம்ம வெளிக்காட்டணும். அதை வெளிக்காட்டும் போது நம்மளுடைய ஆர்வம் அதிகமாக அது இன்னும் நம்மளை ஊக்குவிச்சு இன்னும் நாம் நிறையா சாதிக்கணுங்கிற ஒரு வெறி நம்மளுக்கு வந்துடும். பெண்கள்னு நம்ம தயங்கி எதுக்குமே இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் ரொம்ப தைரியமாக இருக்கணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ இ-ஷாப்பிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.